ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் டிராமாவோட சீசன் 2 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம சியோ கிட்ட ஹீரோவும் ஹீரோயினும் பார்க் உன்னோட ஒய்ஃபை கொல்லல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு இவனை புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இவனுக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டோட பேச்சை கேட்டு இந்த பார்க்கோட கதையை முடிச்சிடறான். தடுக்க வந்த ஹீரோயினையும் இவன் பவரை யூஸ் பண்ணி செதறடிச்சிடறான். இதுல நம்ம ஹீரோயின் வயிற்றிலேயே ஒரு ராடு இறங்கிருது. அதோட நிறுத்தாம இறந்து போன பார்க்கோட சோலையும் இவன் எடுத்துக்கிறான். இன்னும் பவர்ஃபுல் ஆயிட்டா நம்ம சியோக். இத பாக்குற நம்ம ஹீரோக்கு செம காண்டாகுது. ஏண்டா இவன் இன்னசென்ட் சொன்னா நீ நம்ப மாட்டியான்னு சொல்லி ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்றான். பதிலுக்கு சியோக் மட்டும் சும்மா இருப்பானா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவனோட பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ சியோக்க மாடியிலிருந்து தெறிக்க விட்டுறான். இருந்தாலும் அவன் கோவம் அடங்கல. போட்டு போலன்னு பொழந்து கட்டிட்டு இருக்கான். சியோக்கும் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை சரா மாதிரியா பிரிச்சு எடுக்கிறான். இதோட இது நிக்க போறது இல்ல, இது ஆரம்பம் மட்டும்தான். என் மனைவியோட கொலையில சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் அக்கு வேறு அணுவேறையோ பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே ஹீரோ அடிக்கிறான். சோ நம்ம ஹீரோ விட சியோக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். அவன் ஹீரோவை பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கிறத வேங்கும் வெள்ள மண்டச்சி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வெள்ள மண்டச்சி இருந்துட்டு, நல்ல வேலைப்பா, பார்க்கோட மெமரியை நம்ம மாடிஃபை பண்ணது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்றா. சோ பார்க் இங்க தூக்கிட்டு வரக்கு முன்னாடியே வெள்ள மண்டச்சி அவளோட பவரை யூஸ் பண்ணி பார்க்கோட மெமரியில அவன் தான் சியோக்கோட ஒய்ஃபை கொன்னா அப்படிங்கிற மாதிரி மாடிஃபை பண்ணிருக்கா. அதனாலதான் சியோக்கு பார்க்கோட மெமரியை பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயம் வந்திருக்கு. இந்த விஷயத்தை சொல்லிட்டு எப்படியாவது ஹீரோயினை நான் கொண்டுறேன், ஹீரோவை நீ கொன்று அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கா. பட் வேங் கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல. அதே நேரத்துல நம்ம ஹீரோ சியோக்கு அடிக்கும் போது ஒரு கட்டத்துல அவனோட மெமரியை பார்த்துறான். சோ வேங் தான் இந்த இத்தனை விஷயம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆடா மூணாறு மூக்கா, நான் சொல்லி எதையுமே நம்பல, அந்த பைத்தியக்கார சொன்னதெல்லாம் கேட்டு இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நார கிழிச்சிட்டு இருக்கான் சியோக்க. ஒரு கட்டத்துக்கு மேல சியோக்குனால ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம ஹீரோனாலையும் சியோக்கு அடிக்க முடியல. என்னதான் இருந்தாலும் சியோக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான். அதனால சியோக்கு ஆஃப்டர் லைஃப் சமன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது கரெக்டா வேங் அங்க வந்துடுறான். தம்பி, இவன் எனக்கு கிடைச்சிருக்கிற மாஸ்டர் பீஸ், நீ பாட்டுக்கு வரவனில சமன் பண்ணிட்டு இருந்தா புதுசா வேலைக்கு ஆள் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் கஷ்டப்பட்டு திக்கி திணறி மாட்டி இருந்த அந்த ராடுல இருந்து வெளியே வந்துடுறா. ப்ளீடிங் வேற இவளுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. ஆப்போசிட்லயே வெள்ள மண்டச்சி வந்து நிக்கிறா. இவளுக்கு உசுரே இல்ல பாவம். இங்க நம்ம வேங்கும் ஹீரோவும் மாத்தி மாத்தி அவனுக்கு பவரை யூஸ் பண்றானுங்க. சியோக் வேற அன்கான்சியஸ்ல இருக்கான். சோ ஹீரோ கிட்ட இருக்கிற சியோக்க வேங் அவன் பக்கம் எடுத்துக்கிறான். ஹீரோவையும் அநியாயத்துக்கு தெரிக்க விட்டுறான். இந்த பக்கம் வெள்ள மண்டச்சி ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்துல இதுதான் சான்ஸ் அவளை அந்த அடி அடிச்சிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினோட கதையை முடிக்கலான்னு பார்க்கும்போது கரெக்ட் கார் வருது. சோ நம்ம டீம் ஆளுங்க வந்துட்டாங்க. இத பார்த்தோன்னே வெள்ள மண்டச்சி ட்ரவுசர் கல்றது. இருந்தாலும் ஹீரோயின் வெள்ள மண்டச்சி விட மாட்டேங்கிறா. இப்பதான் ஹீரோவே ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறான். சோ அவனோட பவர் யூஸ் பண்ணி வெள்ள மண்டச்சி தெரிக்க விட்டுறான். இதுக்கு மேல இருந்தா மோடாக்குன்னு ஒருத்தர் நம்மளை முறுக்கு புளியர் மாதிரி புளிஞ்சிருவான்னு தெரிஞ்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா வெள்ள மண்டச்சி. ஹீரோயினை வந்து பாக்குறவங்களுக்கு உசுரே இல்ல. அந்த அளவுக்கு மோசமான கண்டிஷன்ல இருக்கா நம்ம ஹீரோயின். இப்ப நம்மளுக்கு வேங்க தான் கட்டுறாங்க. பயபுள்ள சியோக்கு தூக்கிட்டு வந்துட்டான். அப்போ சியோக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் வேங் கிட்ட பேசுறா. என்னம்மா ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டியா சியோக்கோட பாடியன்னு கேட்டா. அவனுடைய வில் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு, என்னால இன்னும் ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு வர முடியல. அவனுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் அவன் ஒய்ஃபை கொண்டவங்கள பழி வாங்கணுங்கிறது மட்டும்தான். சோ இதை வச்சுதான் அவனை ப்ரொவோக் பண்ணி நம்ம வழி கொண்டு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் வேங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்ப நம்மளுக்கு ஆஃப்டர் லைஃப்ல தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பையனோட கை கொஞ்சம் கொஞ்சமா மறையற மாதிரி தெரியுது. சோ ஹீரோயின் இன்னும் ரிஸ்க் கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப மாவோக்கியோட பையன் தான் இந்த குட்டி பையனை சமாதானப்படுத்தலாம்னு பாக்குறாரு. பட் அவர் கையும் மறையுது. ஏன்னா மாவோக்கி அந்த அளவுக்கு அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோயினை ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. சோ இவங்க எல்லாரும் வீகன் கிட்ட எப்படியாவது சியோக்கு உண்மையை தெரியப்படுத்தணும், வேங்க கிட்ட இருந்து அவனை பிரிச்சே ஆகணும். உண்மையை தெரிஞ்சதுன்னா சியோக்கே வேங்க் கதையை முடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா டெரிட்டரின்னு ஒண்ணு இருந்தது இந்த கவுண்டர்ஸ்க்காக மட்டும்தான். இப்ப ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் அந்த டெரிட்டரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சா கவுண்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேக்குறாங்க. அதே நேரத்துல பிரசன்ட்ல மாவோக்கி அவங்க பவரை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினை குணப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மோடா கிட்ட இது வெறும் ஆரம்பம் தான், இனிமேல் தான் இதை தொடர போகுதுன்னு சியோக் சொன்னா அப்படிங்கறத சொல்றான். இதை கேட்கிற மோடாக்கே ஷாக் ஆகுது. சோ இந்த ஸ்கேம்ல இன்வால்வ் ஆன ஒருத்தனையும் இவன் விட போறது இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருது. இருந்தாலும் மோடாக்கு தெரிஞ்சவன் நல்லவன்லாம் பார்த்துட்டு இருக்காத, இப்பத்துக்கு அவன் ஒரு ஈவில் ஸ்பிரிட், அவனை நம்ம ஆஃப்டர் லைஃப் சமன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை நம்ம ஹீரோ ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா நார்மலா ஈவில் ஸ்பிரிட் கிட்ட இருந்து நல்லவங்களை காப்பாத்துறதா இவங்க வேலை. ஆனா இப்போ
இப்போ ஒரு நல்லவனே ஈவில் ஸ்பிரிட் ஆயிட்டான், என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருக்கான் நம்ம ஹீரோ. இப்பதான் சியோ கண்ணையே முழிக்கிறான். அங்கதான் நம்ம வேங்கும் இருக்காரு. இவங்க இருக்கிற இடம் அந்த ஹவுசிங் ஸ்கேம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சைட்ல தான் இருக்காங்க. அப்ப நம்ம வேங் நல்லவனாட்ட, நீ எப்படி இந்த ஹவுசிங் ஸ்கேம்ல உன்னுடைய பணத்தை இழந்தியோ அதே மாதிரி தாண்டா நானும் இழந்திருக்கேன். சோ இதுல இன்வால்வ் ஆன எவனையுமே நம்ம உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சியோக்கு வேங்கோட சட்டையை பிடிச்சி நீ தான் என் ஒய்ஃபை கொன்னு அவங்க சொன்னாங்க, இதுக்கு பதில் என்ன சொல்ல போற அப்படின்னு கேக்குறான். பட் வேங் தான் கிரிமினல் ஆச்சே, அவங்க உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்க பாக்குறாங்கடா. நான் உன் ஒய்ஃபை கொண்டிருந்தா நான் ஏன்டா உன்னை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாம உனக்குள்ள இருக்கிற பவரை கண்டுபிடிச்சதே நான் தான் அப்படின்னு சொல்லி சியோ கூட மண்டை கழுவுறான். பட் சியோக்கு கோபம் தனியற மாதிரி இல்ல. அதனால வேங் இருந்துட்டு இந்த ஹவுசிங் ஸ்கேம்ல இன்வால்வ் ஆன சிஇஓ, அதாவது சூசைட் பண்ணி இறந்துட்டான் உலகத்தை நம்ப வச்சாங்க பாத்தீங்களா, அந்த லீ சங் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றான். இத கேட்கிற சியோக்கு டெட் ஷாக் ஆகுது. இப்ப நம்மளுக்கு அந்த சிஇஓ லீ சங்க தான் காட்டுறாங்க. அவனோட பாடி கார்டு இருந்துட்டு பார்க் இறந்த விஷயத்த சொல்றான். சியோக் ஜெயில இருந்து தப்பிச்ச 2வது நாள்லயே பார்க்கோட கதையை முடிச்சிருக்கான், நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இது எதுவுமே லீ சங் கேட்கிற மாதிரி இல்ல. வேங்கையும் வெள்ள மண்டச்சியும் கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டா அவங்க கிட்ட பதில் இல்ல. சோ அவங்க கதையை முடிக்கிறதுல லீ சங் ஆர்வமா இருக்கான். இப்ப நம்மளுக்கு வெள்ள மண்டச்சி தான் காட்டுறாங்க. அவ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. நம்ம பூரா மூஞ்சி வாயினை அரெஸ்ட் பண்ணும் போது ஏன்டா இவனை தனியா விட்டு இவன் நம்மள ஒருத்த அப்படிங்கிற வெள்ள மண்டச்சி சொல்லியிருப்பா. பட் வேங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வந்திருக்காது. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட கதையை முடிக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் உன்னை மாதிரி நான் தனியா கிடையாது, எனக்காக என் டீம் வரும் சொல்லும் போதே வந்து இறங்கி இருப்பானுங்க. சோ அவளுக்கு ஏதாவதுன்னா அவனுக்கு வந்து நிக்கிறாங்க. வேங்க நம்புறது டேஞ்சர், எப்படி பார்த்தாலும் ஒரு கட்டத்துல என்னை தனியா விட்டுருவான் அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. இப்ப நம்மளுக்கு ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. சீஃப் கொந்தளிச்சிட்டு கிடக்கிறாரு. ஜெயில இருந்து தப்பிச்சு போன ஒருத்தன் இப்ப கொலையும் பண்ணிட்டான், நம்ம எல்லாம் என்னடா பண்ண போறோம் அப்படின்னு பொங்கிட்டு இருக்காரு. மத்த போலீஸ்காரன்ல இருந்துட்டு நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படியே அசால்ட்டா பதில் சொன்னா இந்த ஆளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. பாவம் ஆளே 3 சட்டி உயர்ந்தா இருக்காரு. அந்த போலீஸ்காரன் அடிக்கலான்னு எகிரிட்டு வந்தா இன்னொரு போலீஸ்காரன் இந்த ஆளை தடுக்க முடியாம தடுத்துட்டு இருக்காரு பாவம். அப்ப மோடாக்கு இருந்துட்டு சியோக் பழி வாங்குறது இன்னும் முடியல, இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே ஹெட்டுக்கு ஷாக் ஆகுது. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஹவுசிங் ஸ்கேமை உருப்படியா இன்வெஸ்டிகேட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதனால ஒழுங்கு மரியாதையா ஃபர்ஸ்ட் அந்த கேஸ ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹெட் மண்டையில இருக்க டோப்பா வேற எடுத்துக்கிறாரு. நம்ம மோடாக்கு கிளார் அடிக்குது. டேய் கருமோ நீ என்ன வேணா பண்ணி தொலை, தயவு செஞ்சு அந்த டோப்பாவை போட்டு ரொம்ப கிளார் அடிக்கிறது மொக்க பண்ணி விட்டுறான். சோ நம்ம ஜூனியர் டிடெக்டிவும் மோடாக்கு ஆல்ரெடி கேட்டிருந்த மாதிரி அந்த 37 டாட்டூ போட்டோட டீடைல கொடுக்குறாரு. அதே நேரத்தில் நம்ம வெள்ள மண்டச்சி மாறு வேஷங்கிற பேர்ல ஒரு அட்டர்னி கெட்டப் போட்டு ஜெயிலுக்கு வரா. முன்னாடி இருக்க போலீஸ்கார மண்டையும் கழுவிடுறா. வந்து மீட் பண்றது பூரா மூஞ்சி வாயன. அவ இருந்துட்டு எனக்கு யாருமே தேவையில்லை, இதுக்கு மேல யாரையும் நான் கொலை பண்ற ஐடியாலையும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். பட் வெள்ள மண்டச்சி பாவம் பரிதாபம் பார்க்காம பூரா மூஞ்சி வாயனோட கதையை முடிச்சுட்டு ஜெயில இருந்து வெளியே வரும்போது நம்ம வேங்கும் அங்கதான் இருக்கான். என்னமா நல்லபடியா அனுப்பி வச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வெள்ள மண்டச்சி இருந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் இதே மாதிரி என்னையும் நீ தனியா விடதான் போற அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு மூஞ்சி மாறுது. அதுக்கப்புறம் அவ கிளம்பலான்னு பார்த்தா வேங்க் அவன் பவர் யூஸ் பண்ணி வெள்ள மண்டச்சி இவன் கிட்ட இழுக்கிறா. அப்ப இவ கையில வச்சிருக்க டூல்ஸ வேங்க் கழுத்துலயே வச்சிடறா. தம்பி இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காத, உன்னோட ஒய்ஃபை கொன்னது வேங்க் தாங்கிறது நான் சியோ கிட்ட சொல்லிட்டேன், உன் ஜோலி மொத்தமா முடிஞ்சிரும், அப்புறம் கனவுலையும் கூட உன்னால ஹீரோவை பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு வார்ன் பண்ணிடுறா. வேங்குக்கு செம காண்டானாலும் வெளியே காட்டிக்காம நம்ம பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவ பாட்டு கிளம்பி போயிடுறா. அதே டைம்ல நம்ம ஹீரோயின் இப்பதான் கண்ணையே முழிக்கிறா. அவளை பாக்குற ஹீரோக்கும் மாவோக்கிக்கும் செம ஹாப்பி ஆயிருது. அப்ப கரெக்டான டைம்ல ஜாங்கும் அங்க எல்லாத்துக்கும் ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்ப ஹீரோயின் பாங்கோட ரூமுக்கு முன்னாடி நின்று அவனை கூப்பிடுறா. பட் ரூம்ல அவனை காணோம். எங்கடான்னு பார்த்தா மோடாக்கும் பாங்கும் அந்த ஹவுசிங் ஸ்கேம்ல சம்பந்தப்பட்டவங்க திருப்பி அதே மாதிரி பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நோட்ட விடுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம மோடாக்கு சேஃபா கார்ல இருக்காரு. பாவம் பாங்கதான் கேமராவோட உள்ள அனுப்பி வச்சிருக்காரு. இவனும் பேசிட்டு வெளியே வருவான்னு பார்த்தா அங்க இருக்கிறவனுங்க வீட புக் பண்ணாம விடமாட்டான்ல, இவன் புக் பண்ற அளவுக்கு போயிடுறான். நம்ம மோடா கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. மகனை புக் பண்ணன உன்னோட பசுவெல்லாம் வித்துட்டு தெருவுலதான் நிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு புரியுது. நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்ச டீடைல் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற வீடியோ பிளே பண்ணி காட்டும் போதுதான் லோக்கல் ஹவுசிங் அசோசியேஷன் ஹெட் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்கேம்லயும் இந்த ஆள் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிற டீடைலையும் கொடுக்குறானுங்க. இத பாக்குற மாவோக்கிக்கு செம காண்டாகுது. 120 பில்லியன் அடிச்சது பத்தாதா, ஏன்டா மறுபடியும் இதே வேலையை பண்றாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு சியோக்கும் இதுக்கு முன்னாடி நார்மல் மனுஷனா ரொம்ப நல்லவனா இருந்தவன் அவனை ஏமாத்தின ஒரே காரணத்துக்காக இப்ப இவ்வளவு பெரிய ஈவில் ஸ்பிரிட்டா மாறி இருக்கான். இவங்க திருப்பி இப்படியே பண்ணிட்டு இருந்தா நிறைய நல்ல மக்கள் கெட்டவங்களா மாறிடுவாங்க. சோ லீச்சங்க நம்ம புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். பட் நம்ம மோடாக்கு ஒரே ஒரு டவுட் தான். ஏன்னா இதுக்கு மேல இவங்க நார்மல் ஹியூமன் விஷயத்துல தலையிட்டா இவங்க கவுண்டர் குரூப்ல கண்டினியூ பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி வார்னிங் கொடுத்திருப்பாங்க. சோ மோடாக்கு இருந்துட்டு நம்ம பாங்க பார்த்து கண்ணடிச்சுட்டு ஏன்டா அந்த ஆபீஸுக்கு போகும்போது ஈவில் ஸ்பிரிட் மாதிரி ஸ்மெல் அடிச்சதுன்னு சொன்னே இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறான்.
கேக்குறான். ஆனா இந்த லூசு பையனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியெல்லாம் இல்லையே, ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் போட்டு நல்லா தானே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ஜாங்கி எல்லாரும் அந்த ரியாக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த லூசு பையனுக்கு புரியுது. ஆமா ஆமா, என்ட்ரன்ஸ்ல மட்டும் தான் நல்ல ஸ்மெல் அடிச்சு, உள்ள போக போக ஈவில் ஸ்பிரிட்டோட ஸ்மெல்ல நான் அப்சர்வ் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். இதுதான் சான்ஸ்னு மோடாக்கு இருந்துட்டு ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிறவங்க கிட்ட பாத்தீங்களா பாங்குக்கு வந்து ஸ்மெல் அடிச்சிருக்கு, நாங்க அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட கிரஷ் அவனோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணதான் வந்து பாக்குறான். ஏன்னா அவ கிளாஸ்க்கே ப்ராப்பரா வரதில்ல, நீ ஃபீஸ் பே பண்ண வேண்டாம், நேஷனல் காம்படிஷன்ல ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்க கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு, நாங்களும் இங்க ஒரு மீட்டிங் நடக்குது போயாகணும், கூடிய சீக்கிரம் இந்த இடத்த விட்டு எங்களை காலி பண்ண வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இத கேட்கிற கிரஷ்காரனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப அந்த ஏரியால இருக்கிற அத்தனை மக்களையும் ஒரு பேட்மிண்டன் கிளப்குள்ள கொண்டு போய் வச்சு லாக் பண்றானுங்க. ஃபர்ஸ்ட் நல்லவனுங்களாட்ட பேம்ப்ளெட்லாம் கொடுத்து சைன் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல நம்ம கவுண்டர் டீமும் அங்க வந்துடுறாங்க. அங்க இருக்கிற அடியால அடிச்சு ஒரு டோரோட ரூம் ஓபன் பண்ணா உள்ள ஆளு கம்மியா தான் இருக்கானுங்க. சோ அவனுக்கு மெமரி ரீட் பண்ணோனே ஹீரோயின் தெரிஞ்சிருது எல்லா பக்கிகளும் பேட்மிண்டன் கிளப்ல தான் இருக்காங்கன்னு. அதே நேரத்துல வந்தவங்க அத்தனை பேத்துக்கிட்டையும் நீங்க உடனே சைன் பண்ணி ஆகணும், 3 டேஸ்ல இந்த இடத்தை வெக்கேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா இத்தனை வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், நீ சொன்னோனே சைன் போட்டுருமா, உடனே காலி பண்ண முடியுமா எல்லாம் கத்திட்டு இருக்கும் போது அந்த ஹவுசிங் அசோசியேஷன் ஹெட் இருந்துட்டு, கவலைப்படாதீங்க நான் உங்க கூட இருக்கேன், இவங்க இந்த இடத்தை டோட்டலா டெமாலிஷ் பண்ணி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்ட போறாங்க, நம்ம வாழ்வாதாரம் உயரும் அப்படி இப்படின்னு மண்டையை கழுவுறான். அப்ப கரெக்டா நம்ம ஆளுகளும் பேட்மிண்டன் கிளப்புக்குள்ள என்ட்ரி கொடுத்துறாங்க. டே யாருடா நீங்க, எப்படிடா வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா அதுக்கு பதில் பேசாம நம்ம ஜாங் இருந்துட்டு பாங் கிட்ட, தம்பி எல்லா மூஞ்சியும் ரெக்கார்ட் பண்ணு, நம்மளுக்கு எவிடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல அங்க இருக்கிறவங்களுக்கு காண்டாகுது. மாவோக்கியும் அங்க இருக்க நார்மல் பப்ளிக்ல ஓரமா கூட்டு போயிடுறானுங்க. ஆல்ரெடி நம்ம ஆளுக்கு பேட்மிண்டன் பேட்டோட தான் வந்திருக்கானுங்க. சோ எல்லாத்தையும் வச்சு தெறிக்க விட்டுட்டு இருக்கானுங்க நம்ம ஆளுங்க. அதுலயும் மோடாக்கெல்லாம் என்ஜாய் பண்ணி கேம் விளையாடுறான். இத பாக்குற மக்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ, தம்பிகளா உங்க யாரையுமே நாங்க அடிக்கல, இப்பெல்லாம் நீங்க உங்களை நீங்களே அடிச்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவன் பவரை யூஸ் பண்ணி மாத்தி மாத்தி அடிக்க வைக்கிறான். பாவம் அங்க இருக்கிறவங்க முன்பே போயிடுறானுங்க. இத பார்த்துட்டு இருந்த அந்த 37 டாட்டூ போட்டவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். பட் அவனை மாவோக்கி பாத்துறாங்க. அவங்களும் துரத்திட்டு வந்து அவனை பிடிக்கலான்னு பார்க்கும்போது அவன் ஃபேஸ பார்த்த உடனே இவங்களுக்கு பழைய விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதனால அவனை விட்டுறாங்க. அவனும் தப்பிச்சு போயிடுறான். சோ அடிவானுக்கு அத்தனை பேத்து மெமரியை ரீட் பண்ணா யாரோட மெமரி லீச்சங்கன் பத்தின விஷயம் இல்ல. இவங்க இத பத்தி பேசிட்டே இருக்கும் போது ஹீரோயினோட கிரஷ்கார போலீஸ கூப்பிட்டு வந்துடுறான். அவனுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னா ஷாக் ஆகுது. இதுல பாங்கு வேற வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, ஏன்டா அன்னைக்கு கேமிங் சென்டர்ல ஹீரோயின் கொஞ்சிட்டு இருந்தவன் நீதானே அப்படிங்கிற மாதிரி வாய் விட்டுறான். பாவம் அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு ஷாப்புக்கு போய் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப கிரஷிகார் இருந்துட்டு உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற எல்லாத்திட்டையும் கேட்கறான். பட் ஹீரோ வந்துட்டு நாங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு சந்தோஷமாவே இருக்கு. நம்ம மோடாக் சும்மா இருப்பாரா கிரஷிகாரங்கிட்ட, அப்படி என்னதான் உங்களுக்கு ஹீரோயின் பிடிச்சது சொல்லுங்க நாங்களும் கேட்கறோம் அப்படின்னு சொன்ன உடனே கிரஷ்கார் இருந்துட்டு அவ ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு சொல்றான். எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துருது. மோடாக் இருந்துட்டு ஆமாமா அவ பொறுமையை நாங்க நிறையவே பார்த்திருக்கோம் அப்படின்னு ஓட்டி விட்டுறான். ஆனா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கு, பாங்குக்கு காண்டாயிட்டு இருக்கு. ஹீரோவும் கிரஷ்காரனை கூப்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தா யாரும் விடுற மாதிரி இல்ல. கடுப்பான பாங்கு அவன் கிளம்ப வேண்டாம், அவனுக்கு பதிலா நான் கிளம்புறேன் அப்படின்னு விறுவிறு எந்திரிச்சிடறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவை பார்த்து என்னை யாருமே தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா உண்மையாலுமே அவனை யாரும் தடுக்கல, பாவம் பையன். அப்பதான் நம்ம ஜாங் இருந்துட்டு அவன் சாப்பிட்டு முடிச்ச பிளேட்டை பாருங்கடா, வயிறு ஃபுல் ஆயிருச்சு, வெளியே வாக்கிங் போறதுக்கு ஏதோ ரீசன் சொல்லிட்டு போறான் அப்படின்னு ஓட்டி விட்டுறாரு. சோ இப்படியே இவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கிரஷ்காரனுக்கு ஓவரா போதை ஏறிச்சிட்டு இருக்கு, ஃபுல் வாமிட் எடுத்துட்டு இருக்காரு ரெஸ்ட் ரூம்ல. இதுதான் சான்ஸ் கிரஷ்காரன் பாதுகாப்பா ஹீரோயினை விட்டுட்டு இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கிரஷ்காரனும் ஜாலியா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் வெள்ளமண்டச்சும் தூரமா இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்படின்னா நீயும் தனியா இல்ல, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மாவோக்கி ஆஃப்டர் லைஃப்ல அவங்க பையன் கூட தான் பேசுறாங்க. ஏன்டா நான் கவுண்டரை எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டா 9 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு சொல்றான். 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் காப்பாத்தும் போது அவ்வளவு நல்ல பையனா இருந்தான், இப்ப எங்கேயாவது லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பான்னு நினைச்சா இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதே டைம்ல லீ சியாங் கிட்ட அவன் பாடி கார்டு இருந்துட்டு பேட்மிண்டன் கோர்ட்ல வச்சு நம்ம ஆளுல போலான்னு பொழந்துட்டாங்க, அங்கிருந்து தப்பிச்சு வந்தது 37 டாட்டூ போட்டோம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்க நிறைய பேத்த மோடாக் அரெஸ்ட் பண்ணிருக்கான், இவனையும் தேடிட்டு இருக்கான், இப்ப வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. ஒருவேளை இவனும் மோடாக்கும் கூட்டு களவாணிகளா இருப்பானுங்களோ அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விடுறான் லீச்சங்க. அதே நேரத்துல 37 டாட்டூ போட்டவன நம்ம மாவோக்கி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இவனும் அவங்க பையன் வயசுல தான் இருக்கான். ஏன்டா வாழ்க்கையை பத்தி ஒரு கவலையே இல்லாம கேங் கூட சேர்ந்து பொறுக்கித்தனமா பண்ணிட்டு சொல்லி மண்டையா கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஃபுட்டு வாங்கி தராங்க. பட் இவனுக்கு என்ன நடக்குதுன்னு இப்ப நம்மளுக்கு சிஓக்கு தான் காட்டுறாங்க. இன்னுமா அந்த நாய் உயிரோடு இருக்கான், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிஓ லீச்சங் தான் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவன் கேஸ் ஹியரிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல
ஏமாந்தவங்க. அப்போ சியோக்கோட ஒய்ஃப் தான் கார் முன்னாடி உளுந்து தயவு செஞ்சு என் பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சி இருப்பா. ஆனா அந்த சிஓ இருந்துட்டு அவ கையில ஒரு கொடையை கொடுத்து ஃபுல் வெயிலா இருக்கும், இருந்தாலும் மலையில ஏமா இப்படி கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி நல்லவனாட்டு பேசுவான். ஆல்ரெடி மன உளைச்சல்ல இருக்கிற அவளுக்கு மழை வருதா இல்லையான்னு கூட புரியல. ஆமாமா பாருமா நல்ல மழை வந்துட்டு இருக்குன்னா மூஞ்சிலே காரி துப்பிடுறான். இதுல அவ ரொம்பவே நொந்து போயிடுறா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பணத்தை எடுத்து வாயில திணிச்சிட்டு அவளை ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருப்பான். அப்ப கரெக்டா சியோக்கும் அங்க வந்திருப்பான். இத நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது வேங் இருந்துட்டு இந்த அளவுக்கு கொடுமை பண்ண ஒருத்தன் இன்னும் உயிரோட நடமாறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வேங்க தூண்டி விடுறான். நம்ம வேங்க இதுக்கு மேல உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவையும் எடுக்கிறான். அதே நேரத்துல மாவோக்கி அந்த 37 டேட்டூ போடுற பையனோட வீட்டு வரைக்கும் வந்து விடுறாங்க. சரி பத்திரமா வீட்டுக்கு போ அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி வந்துடுறாங்க. பட் வந்தவங்க மனசே கேட்காம ஒளிஞ்சிருந்து அவனவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மோடாக்கும் வந்துடுறான். இப்பதான் மாவோக்கிக்கே தெரியுது மோடாக்குக்கும் இவனை ஞாபகம் இருக்கு. ஏன்னா மாவோக்கி காப்பாத்தின ஃபர்ஸ்ட் விக்டிம் இவன் தான். இவங்க இத பத்தி பேசிட்டு கிளம்பும் போது மலமாடு மாதிரி ஒருத்தன் வந்து மாவோக்கி மேல முட்டிடுறான். பட் அவன் கழுத்துல அந்த ரோஸ் டேட்டூ இருக்கிறத நம்ம மோடாக்கு நோட் பண்ணிடுறான். சோ அந்த மலமாடு 37 டேட்டூ போட்டவன ரூமுக்கு தான் வரான். வந்தவன் போலீஸ் கிட்ட என்னென்ன விஷயத்த சொன்ன உண்மையை சொல்றான்னு கேட்டு இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்க வர மாவோக்கி மலமாட 2 பஞ்ச்ல மட்டையாக்கிடுறாங்க. அப்ப அந்த மலமாடோட போன் ரிங் ஆகுறத நம்ம மோடாக்கும் நோட் பண்றான். மோடாக்கும் அந்த கால் அட்டன் பண்றான். சோ அதுல பேசனோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி இவன் டீமுக்கு போட்டு காட்டுறான். அப்போ பின்னாடி கல்ஃப் பிளே பண்றவங்க பேசுற சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்லாம சிஇஓ லீ பேரை வேற சொல்றாங்க. சோ கண்டிப்பா அவன் இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இவங்க கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஏரியால என்னென்ன கல்ஃப் கிளப் இருக்கு அப்படிங்கறது இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஈவில் ஸ்பிரிட் ஸ்பாட் ஆகுது. வேற யாரும் இல்ல சியோக்கோட ஈவில் ஸ்பிரிட்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஷாக் ஆயிருது. நெக்ஸ்ட் சீன் ஒரு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் சென்டர் தான் காட்டுறாங்க. சுத்தியும் டெரிட்டரி ஓபன் ஆயிருக்கு. அதுல இருக்கிற ஒருத்தனை சியோ புடிச்சு மெமரியை ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் அவன் இறந்ததா இந்த நாய் தான் சர்டிபிகேட்டே கொடுத்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறான். அந்த கண்ணுல இருந்தெல்லாம் ரத்தம் பொங்கிட்டு கிடக்குது. அவன் மெமரியை ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம சியோக்கு இருந்துட்டு ஒரு அட்டாப்சி பண்ணும் போதோ டெத் சர்டிபிகேட் கொடுக்கும் போதோ கண்ணை திறந்து வச்சு செக் பண்ணிட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் கண்ணை மொத்தமா முடிச்சு கட்டி இருப்பான். சோ அங்க வர மாவோக்கிக்கும் மோடாக்கும் இது தெரிஞ்சிருது. பட் மோடாக் இந்த ஆளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான். லீ செங்கோட அட்டாப்சி இவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு. அப்படின்னா இவங்க நினைச்ச விஷயம் கரெக்ட். சியோக்கோட அடுத்த டார்கெட் லீ செங் தான். ஹீரோ இருந்துட்டு என்ன ஆனாலும் சரி சியோக்கு முன்னாடி லீ செங்க நம்ம புடிச்சே ஆகணும், இல்லன்னா இந்த கேஸை நம்ம நிரூபிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே நேரத்துல ஹீரோயின் இருந்துட்டு பாங்குக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சுத்தி எந்த ஸ்மெல்லும் தெரியல, சோ சியோக்கு இங்க இருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சோ இவங்களும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கிரஷ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதனால அவனை மீட் பண்றதுக்கு வந்திருக்கா. அப்ப இவங்க பழைய மெமரிஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு லேட்டா வரும்போது இவங்க டீச்சர் இங்கதான் நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அப்ப கிரஷ்கார இருந்துட்டு நீ எப்படியோ ஸ்கூலுக்கு லேட்டா வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால உங்களோட சேர்ந்து பனிஷ்மெண்ட் பண்றதுக்காக நானும் வேணும்ட்டே தான் லேட்டா வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் இருந்துட்டு அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, உங்களோட சேர்ந்து பனிஷ்மெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சோ நானும் பர்பஸ்ஃபுல்லா தான் லேட்டா வந்தேன் அப்படிங்கறத சொல்றா. இதுல பயபுலைக்கு செம சந்தோஷமாயிருது. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு நம்ம மெமரி இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு, சோ இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இவனுக்கு மூஞ்சியே மாறிடுது பாவம். ஏன்னா ஹீரோயின் செய்யற வேலைக்கும் இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கும் இவன் கூட இருக்க முடியாது. அதனால அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. திரும்பி பார்த்தா கிரஷ்காரனை வெள்ள மண்டச்சி லாக் பண்ணி வச்சிருக்கா. இதுக்கு மேல நீ லைஃப் லாங் தனியா தாண்டி இருக்கணும்னு சொல்லி கிரஷ்காரனை தூக்கி போட்டு ஹீரோயின் அடிக்க ஆரம்பிச்சிடறா. ஒரு கட்டத்துல ஹீரோயினோட கண்ணுலயும் மார்க்க போட்டுறா. இப்ப தெரியுதா எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேற காட்டிட்டு இருக்கா. ஹீரோயினோட கதையை முடிக்கலான்னு வரும்போது கிரஷ்காரன் நடுவுல வந்துடுறான். இதனால அவனுக்கு நிறைய அடிபட்டுருது. இது ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல பாவம். அவன் கதையை முடிக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு வழியா அவ பவரை யூஸ் பண்ணி வெள்ள மண்டச்சி தூக்கி வீசிடுறா. கிரஷ்காரனோட பிளட்ட பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு பொலவெறி தாண்டவமாட ஆரம்பிச்சிருது. போட்டு பொலந்து கட்டுறா வெள்ள மண்டச்சிய. மகளை இதுக்கு மேல நீ உயிரோட எங்கேயுமே போக மாட்டடி அப்படிங்கிற மாதிரி பேசுறா. அவளும் செம்ம நக்கலா ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.